Hi students, நாம இந்த வீடியோல கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிக்கும் பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்க்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ரெண்டு காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்னவா இருக்கு, ரேங்கிங் என்னவா இருக்கு, அடுத்ததான் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃபர் பண்றாங்க, இதை தள்ளி பிளேஸ்மெண்ட்ஸ் எதாவது தராங்க, அடுத்ததான் இந்த காலேஜுக்கு நீங்க பஸ்ல வரீங்க அப்படின்னா லொகேஷன் எப்படி வரணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, வாங்க வீடியோ போகலாம். ஸோ கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டானமஸ் காலேஜ் தான், அப்டேட்டுக்கு அனாலிசிட்டியா இருக்கு. மேக்ல A++ கிரேட் வச்சிருக்காங்க, AICTE அப்ரூவல் வச்சிருக்காங்க. NIRF பாத்தீங்கன்னா 201 to 300 பேண்டுக்குள்ள இருக்காங்க. இதே பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுமே அட்டானமஸ் காலேஜ் தான், அப்டேட்டட் அனாலிசிட்டியா இருக்காங்க, AICTE அப்ரூவல் வச்சிருக்காங்க, மேக்ல A கிரேட் வச்சிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ரேங்க் வைஸ் பாத்தீங்கன்னா இவங்க மேக்ல A கிரேட் தான் வச்சிருக்காங்க, மேக்ல A++ கிரேட் வந்து கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததான் இந்த காலேஜ்ல கவுன்சிலிங் கோட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2607. ஸோ இதை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2628. ஸோ இதையும் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்ததான் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்க ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டிபார்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு 14 UG கோர்ஸ் அவங்க ஆஃபர் பண்றாங்க. மெக்கட்ரானிக்ஸா இருக்கட்டும், ECA இருக்கட்டும், ட்ரிபிள்ஆ இருக்கட்டும், ADS இருக்கட்டும், AML இருக்கட்டும், இந்த மாதிரி பல வகையான கோர்ஸ் அவங்க ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன கோர்சஸ் அவங்க ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆகும், செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்ததான் பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்க்கலாம். பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நிறைய யூஜி கோர்ஸ் ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ADS இருக்கட்டும், AML இருக்கட்டும், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரியான கோர்ஸ் ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இதை தாண்டி என்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆகும், செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்ததான் பார்த்தோம்னா நம்ம பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே காலேஜ் ஜாயின் பண்றதே பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சு முடிச்சு நல்லா ஜாப் கொடுப்போம் அப்படிங்கிறது ஜாயின் பண்றோம். ஸோ அப்படிங்கிறப்ப பிளேஸ்மெண்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 460+ கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா TCS இருக்கட்டும், விப்ரோவா இருக்கட்டும், காக்னிசென்ட்டா இருக்கட்டும், சோகோவா இருக்கட்டும், இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனி ஒவ்வொரு வருஷம் ஸ்டூடெண்ட் ரெஃபர் பண்ண வந்துட்டு இருக்காங்க. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 21 lakhs per annum வரைக்கும் ஸ்டூடெண்ட் சேலரி இருக்காங்க. ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 4.5 lakhs per annum வரைக்கும் கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆயிருக்காங்க. இதே பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 135+ கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக வந்துட்டு இருக்காங்க. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10 lakhs per annum வரைக்கும் வாங்கியிருக்காங்க. ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 3.9 lakhs per annum வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த டாப் லெவல் கம்பெனிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட டாப் லெவல் கம்பெனிஸ் எல்லாமே இங்கே வராங்க. பட் கம்பெனிஸோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தான் ரொம்பவுமே அதிகமாக இருக்கு. இந்த ரெண்டு காலேஜுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ரெண்டு காலேஜுமே ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு 30 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இது பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 25+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ லொகேஷன் பார்க்கலாம் பார்த்தீங்க, கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நீங்க வரலாம் இருக்கீங்க அப்படின்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற திருச்செங்கோட்டில் கேஎஸ்ஆர் கல்வி நகர் அப்படின்ற இடத்துல லொகேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நீங்க திருச்செங்கோட்ல இருந்து ஈரோடு பஸ் ஏறினீங்க அப்படின்னா கேஎஸ்ஆர் காலேஜ் ஸ்டாப்ல நீங்க இறங்கிக்கலாம். இதே நாமக்கல்ல இருந்து வரீங்க அப்படின்னா நாமக்கல் டு திருச்செங்கோடு, திருச்செங்கோடு ஈரோடு பஸ் ஏறினாலும் நீங்க கேஎஸ்ஆர் காலேஜ் ஸ்டாப்ல இறங்கிக்கலாம். இதே சேலம்னா சேலம் டு திருச்செங்கோடு, திருச்செங்கோடு கேஎஸ்ஆர் காலேஜ் பஸ் ஏறிக்கலாம். நீங்க இது ஈரோட்ல இருந்து வரீங்க அப்படின்னா ஈரோடு திருச்செங்கோடு பஸ் ஏறி நீங்க கேஎஸ்ஆர் காலேஜ் ஸ்டாப்ல இறங்கிக்கலாம். ஸோ இதே நீங்க கரூர்ல இருந்து வரீங்க அப்படின்னா திருச்செங்கோடு பஸ் ஏறிட்டு திருச்செங்கோட்ல இருந்து ஈரோடு பஸ் ஏறினா கேஎஸ்ஆர் ஸ்டாப்ல இறங்கிடலாம். இது பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் லொகேஷன் பார்க்கலாம். பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பாச்சல் அப்படின்ற ஊர்ல தான் லொகேட் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க பாத்தீங்கன்னா திருச்செங்கோட்ல இருந்து ராசிபுரம் பஸ் ஏறிட்டு அங்க இருந்து நாமக்கல் பஸ் ஏறினீங்க அப்படின்னா பாச்சல் ஸ்டாப்ல நீங்க இறங்கிக்கலாம். இதே நீங்க சேலத்துல இருந்து வரீங்க அப்படின்னா சேலம் டு டேரக்டா நாமக்கல் பஸ் இருந்தாலும் பாச்சல் ஸ்டாப்ல இறங்கிக்கலாம். அது இல்லைன்னா நீங்க ராசிபுரம் வந்துட்டு ராசிபுரத்துல இருந்து நாமக்கல் பஸ் ஏறி பாச்சல் ஸ்டாப்ல இறங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா நீங்க லொகேஷன் பார்த்து வர மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு காலேஜும் பாத்தீங்கன்னா மெயின்லயே லொகேட் ஆயிருக்கு. ஸோ நீங்க பஸ் ஸ்டாப்ல இருந்து இருந்து காலேஜுக்கு என்ட்ரி ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கட்டும், கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்கட்டும், ரெண்டு காலேஜ் பற்றி ஒரு பேக்ரவுண்ட் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதை தாண்டி இந்த காலேஜ் பற்றி எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஸ்க்ரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரீ எஜுகேஷன் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.